நேற்று எடுத்துட்டு வந்த நாய்க்குட்டி வந்து உடம்பு ஃபுல்லா ரொம்ப அழுக்கா தான் இருந்துச்சு. ஏன்னா அது எடுத்த இடத்துல வந்து புழுதிக்காடு அதுக்குள்ள கடந்து நல்லா உருண்டிருக்கும் போல. அது சின்ன குட்டியா இருக்கிறதுனால குளிப்பாட்டுறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா பரவாயில்ல, இந்த வெயில் டைம் தானே, அதெல்லாம் உடனே காஞ்சிரும் அப்படின்ட்டு இன்னைக்கு குளிப்பாட்டணும். கீழே மேட்டை விரிச்சு அதுக்கு மேல நாய்க்குட்டி உட்கார வச்சு கொஞ்சமா தண்ணியில ஷாம்பு கலக்கி நல்லா முறை வர வச்சுட்டேன். எடுத்த உடனே தண்ணி வச்சு குளிப்பாட்டாம அதுல உள்ள முறைய வச்சே கை கால் உடம்பு முதுகுல எல்லாம் போட்டு தேய்ச்சிட்டேன். அவன் கால் இடுக்கக்குள்ள வெள்ளை கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அவனோட அழகே. அதெல்லாம் நல்லா போட்டு தேய்ச்சிட்டேன். ஏன்னா அதுல ரொம்ப அழுக்கா நேத்து போட்ட வீடியோல எனக்கு ஒரு நல்ல பேரா பார்த்து நீங்களே கமெண்ட்ல வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் SMS பண்ணிருந்தீங்க. அதுல அதிகமா வந்த பேர் என்னன்னா, இவன் கருப்பா இருக்கிறதுனால அப்படி சொன்னீங்களா என்னன்னு தெரியல. அவ்வளவு கருப்பு சங்கிலி கருப்பு இப்படிதான் வச்சிருந்தீங்க. அதுல எல்லா பேருக்கும் பொதுவா இருந்தது கருப்பேன். அதனால நீங்க சொல்ற மாதிரி கருப்பேன் பேர் வச்சிருவோம். நீங்க சொல்லிட்டு போங்க கமெண்ட்ல, இவன் கருப்பேன் 3 தடவை சொல்லுங்க கண்டிப்பா. இவன் கருப்பேன் எவ்வளவு சமத்தா உட்கார்ந்து குளிச்சாத்தி பவுடர் போட்டு தலையெல்லாம் தோத்தி விட்டுருக்கு. இதுல எங்க வீட்டுல ஒருத்தன் கிடக்காம இருக்கு. இவனுக்கு என்னத்த சொல்ல, குளிச்சுக்கு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரியல பாத்துக்கோங்க. மேல புள்ளும் சரியான வாடை. வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து ஒரு நாள் குளிச்சு நான் பார்த்ததே இல்ல. சரி இன்னைக்கு லைட்டா தண்ணி ஊத்தி விடணும் ஒரே ஓட்ட. சில நேரம் அந்த குட்டி கருப்பனுக்கு பால் வைக்கும் போது அப்பப்போ இந்த திருட்டு கொட்டையும் கூட சேர்ந்து போய் குடிச்சிக்கிட்டு போல. ஆனா எங்களுக்கு இது தெரியாது, அந்த மாங்கோட்டை தான் குடிச்சிட்டு இருக்கு, நாங்க அந்த குட்டி தான் குடிச்சிட்டு இருக்கு போல அப்படின்னு நாங்க விட்டுருவோம். அதுக்காகவே பிளிப்கார்ட்ல இருந்து அவனுக்கு தனியா ஒரு சாப்பாடு பாக்ஸ் வாங்கி இதுல சாப்பாடு வைக்கிறது தண்ணி வைக்கிறது ரெண்டுமே ஒரே இதுல அடங்கிருது. அது தண்ணி குடிக்கிறது ஒரு ட்ரிங்கர் மாதிரி இருக்கு. அப்பப்போ தண்ணி எல்லாம் மாத்தாண்டா, ஒரு தடவை ஃபில் பண்ணி வச்சா போதும். கருப்பனை பத்தி இன்னும் மோர் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வலைதளத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க.